ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தாழ்மையுள்ளவரிடம் தங்குதே கிருபை. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவன் எவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23வது வசனம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். 1861 வருடம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஆப்ரஹாம் லிங்கன் நின்ற பொழுது கிராமப்புறங்களுக்கும் சென்று ஓட்டு கேட்டார். அப்படி ஒரு கிராமத்துக்கு சென்ற பொழுது விவசாயி ஒருவர் தானியங்களை அறுவடை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் ஆப்ரஹாம் லிங்கன் சென்று, தாங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார். அதற்கு, அப்படியே செய்கிறேன் ஐயா, இப்போது நான் சாப்பிடப் போகிறேன், அதுவரை இந்த கதிர்களை உங்களால் அறுத்து கொடுக்க முடியுமா என்று லிங்கனிடம் கேட்டார் அந்த விவசாயி. ஓ, அதற்கு என்ன என்று சொல்லி லிங்கன் அவரிடமிருந்து அரிவாளை வாங்கி கதிர்களை அறுக்கத் தொடங்க, விவசாயி அந்த இடத்தை விட்டு சாப்பிட சென்று விட்டார். சாப்பிட்டு விட்டு வந்த விவசாயி லிங்கனை காணாமல் திகைத்து போனார். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது கதிர்கள் அறுக்கப்பட்டு அழகாக கட்டி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அரிவாளை மட்டும் காணவே இல்லை. ஆப்ரஹாம் லிங்கன் தேர்தலில் வெற்றி பெற்று அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஒரு விருந்துக்கு ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தார். அதில் கலந்து கொள்ள அந்த விவசாயியையும் அழைத்திருந்தார். அப்பொழுது அவரிடம், தங்கள் கதிர்களை நான் நன்றாக அறுவடை செய்திருந்தேனா என்று மிகவும் ஆவலோடு கேட்டார் லிங்கன் அவர்கள். நன்றாகத்தான் அறுவடை செய்திருந்தீர்கள், ஆனால் என் அரிவாளை மட்டும் காணவில்லையே, என்ன செய்தீர்கள் என்று விவசாயி கேட்டார். அதற்கு, உங்கள் பண்ணையில் இருந்த குடிசையின் கூரையில் சொருகிவிட்டு வந்தேனே, நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்டார் லிங்கன் அவர். விருந்து முடிந்து பண்ணைக்கு திரும்பிய விவசாயி தன் குடிசையின் கூரையில் அரிவாள் சொருகப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். ஆப்ரஹாம் லிங்கனின் கடமை உணர்வையும் கண்ணியத்தையும் எண்ணி மிகவும் ஆச்சரியப்பட்டார் அந்த விவசாயி. நமது ஆண்டவராகிய இயேசுவானவர் தாழ்மையோடு பரத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்பட்டு, ரத்தம் சிந்தி நமக்கு இரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார். அவ்வளவு தாழ்மையாக நம்மோடு உழவினார். நாமும் தாழ்மையாக இருந்தால் நமக்கும் அவருடைய கிருபை எப்பொழுதுமே கிடைக்கும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.